ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டிஷ் கோதுமை ரவை பிரியாணி. இது வரைக்கும் நீங்கள் கோதுமை ரவையில் பிரியாணி செஞ்சிடலன்னா இப்போது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மற்ற பிரியாணியை விட இது ரொம்ப பிடிக்கும். தேவையான பொருட்கள்: ஸ்பைசஸ், லவங்கம், ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, பீன்ஸ், பொட்டேட்டோ, கேரட், புதினா, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, தென் இஞ்சி பூண்டு விழுது. அது கூட ஒரு குட்டி தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை ரவை நான் இதில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது குக்கரில் வச்சு நம்ம இதை தாளித்து விட போகிறோம். குக்கர் நல்லா சூடானதும் இதில் நம்ம தாளிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோதுமை ரவையை போட்டு லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கலந்து விட்டுக்க போகிறோம். இது ஏன் செய்கிறோன்னா நமக்கு இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப உதிரியாக வரும். இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது நம்ம தட்டில் மாற்றிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிட்டோம். க்ரீன் சில்லி, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரணும். பிரியாணிக்கு என்ன பதமோ அதே தான் இதுலேயும் உங்களுக்கு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒன்றா வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3. நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த சமயத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு காரம் பார்த்துட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த கோதுமை ரவையை உள்ளே சேர்க்க முடியும். இதில் வேறு எந்த விதமான ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுவே போதுமானது. நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வரும். தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் ரவையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுவோம். மிதமான சூடில் நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தம் ஃப்ரீ ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு எடுத்தோன்னா நம்மளோட பிரியாணி ரெடி. நம்மளோட பிரியாணி எவ்வளோ உதிரியாக ரெடியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.